வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கறத டச் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நோட்டிபிகேஷன் மூலமா நீங்க பார்க்க முடியும். இன்னைக்கு பிபிஎல்ல 30வது மேட்சான சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பெர்த்துக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை 11:15 ஸ்டார்ட் ஆகும். காலையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து நடக்குது. ஸோ அதுல எல்லாரும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா எப்போதும் போல 1:45 தானே அப்படின்னு சொல்லி மறந்துடாதீங்க. இந்த மேட்ச் வந்து சனிக்கிழமை 11:15 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி XL11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா சீக்கிரமா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க எந்த ஃபேண்டசி ஆப்ல ப்ளே பண்ணிட்டு இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மேட்ச் வந்து இதுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இருக்கு. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம பிட்ச் ரிப்போர்ட் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு மேட்ச் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வர்சஸ் பெர்த். இந்த மேட்ச் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ்ல தான் வந்து நடக்குது. இது வந்து சிட்னி சிக்ஸர்ஸோட ஒரு ஹோம் பிச்சான சிட்னி கிரவுண்ட்ல தான் நடக்குது. ஸோ இந்த மேட்சுக்கான இந்த ஒரு லாஸ்ட் 10 மேட்ச் ரிசல்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதாவது இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ், இன்னொன்னு வந்து மெல்போர்ன் ரெனகட்ஸ் வெர்சஸ் சிட்னி சிக்ஸர்ஸ். இந்த சீசன்ல 2 மேட்ச் நடந்திருக்கு. ரெண்டுமே வின் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல 194, ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 198. இவங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் ரெனகட்ஸ் வந்து 169 அடிச்சாங்க. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து 172 ரன் அடிச்சிட்டாங்க. ரெண்டுமே வந்து சிக்ஸர்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மேட்சோட வின்னர்ஸுமே வந்து சிக்ஸர்ஸ் தான் வின் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா WPL. ஸோ அதை நீங்க கண்டுக்காதீங்க. அதுக்கு முந்தின வருஷம் வந்து நடந்த மேட்ச் ஒரு 5 மேட்ச் நடந்தது. போன வருஷம் பிபிஎல்ல எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்கிறாங்க. சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து தோத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்லயும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் லாஸ்ட் இயர்லயும் 3 மேட்ச் வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் அவங்களுடைய ஹோம் பிச்ல 5க்கு 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சீசன்ல 2 மேட்ச் ஆடி 2ம் வந்து அவங்க வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா லாஸ்ட் சீசன்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீமுக்கு ஃபேவரா இருந்திருக்கு. 5ல 4 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண டீம். இந்த சீசன்ல 2க்கு 2ம் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம். ஸோ பிட்ச் ரிப்போர்ட்ல இதுக்கு தான் நான் சொல்லுவேன். என்னன்னா ஒரு சீசன்ல பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. இவன் பால்ல இத்தனை ரன் அடிச்சான், அத்தனை ரன் அடிச்சான் அப்படி ரொம்பலாம் ஸ்டார்ட்ஸ் போகணும். இந்த சீசனை மட்டுமே நீங்க கணக்குல எடுத்துக்கோங்க. ஸோ அப்படியே பார்த்தாங்களும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா விக்கெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்ச்ல நல்லாவே போயிருக்கு. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பொதுவா ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பேட்டர் ஃப்ரெண்ட்லியான பிட்ச். பேட்டிங்க்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு சொல்றாங்க. அதே போலதான் ஸ்கோர் இந்த சீசன்ல பாருங்க 194, 198, 169, 172 சொல்லி 4 இன்னிங்ஸுமே நல்லாவே ஸ்கோர் வந்திருக்கு. லோ ஸ்கோரே 169 தான் இந்த பிட்ச்ல இந்த சீசன்ல லோ ஸ்கோர். அதே போல கொஞ்சம் ஸ்பின்னருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இந்த பிட்ச்ல சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ப்ரூவா தான் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 12 மேட்ச்ல 48 விக்கெட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. ஃபாஸ்ட் வந்து 12 மேட்ச்ல 106 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர்ஸும் ஒரு 48 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஏறக்குறைய ஃபாஸ்ட் 2 விக்கெட் எடுத்தா ஸ்பின்னர்ஸ் 1 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ரேஷியோல இருக்குது. ஸோ ஸ்பின்னருக்கு இந்த பிட்ச்ல அட்வான்டேஜஸ் வந்து கண்டிப்பா இருக்கு. ஸோ தெளிவான பிட்ச் ரிப்போர்ட் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது எந்தெந்த பிளேயர் வந்து ஃபார்ம்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யார் ஃபார்ம்ல இருக்கிறா, பிலிப்பி. ஃபர்ஸ்ட் பிலிப்பி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் நல்லா ஆடுறாரு, ஒரு மேட்ச் வந்து பெருசா ஸ்கோர் பண்ணல. இந்த மேட்ச் ஒரு 35, ஒரு 42, ஒரு 66. அடுத்து தொடர்ந்து 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாப்பான ரிசல்ட், சிங்கிள் டிஜிட்ல ஸ்கோர் பண்றாரு. வின்ஸ் நம்ம சொன்னோம் அடிச்சா நல்லா ஸ்கோர் பண்ணுவார். இந்த மாதிரி 40, 100, 53 மீதி எல்லா மேட்சுமே ஒரு 20 ரன்னுக்குள்ள அவுட் ஆகியும் போயிருக்கிறாரு. நல்லா ஸ்கோர் பண்ணா ஸ்கோர் பண்றாரு, இல்லைன்னா ஸ்கோர் பண்ணல. பேட்டர்சன்
32-9-18 சொல்லி டீசெண்டா ஆடுறாரு. ஸ்டீவ் ஸ்மித் வர்றாரா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஏன்னா அந்த பிக் பாஸ் லீக்ல வந்து 10 டெஸ்ட் பிளேயர் போட்டோ போட்டாங்க, அதுல ஸ்டீவ் ஸ்மித் நேம் இல்ல. ஒருவேளை ஸ்குவாட்ல ஆட் பண்ணாங்கன்னா அவர் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். மோசஸ் ஹென்ரிக்ஸ் ஒரு மேட்ச் 53, அப்புறம் ஒரு 29-22 ஆனாரு. மீதி எல்லா மேட்சுமே கொஞ்சம் பெருசா வந்து இந்த சீசன் வந்து ஆடி கொடுக்கல. பவுலிங்கும் வந்து பெருசா பண்ணல. இது வரைக்கும் இந்த சீசன்ல ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருக்கிறாரு. ஜோர்டான் சில்க் நல்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். 3 மேட்சா நல்லா ஆனாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு ரன் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாரு. ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர். ஃபிளாப் ரிசல்ட்டை இந்த சீசன்ல இது வரைக்கும் அவர் வந்து கொடுக்கல. இந்த ஒரு மேட்ச் கொடுத்திருக்கிறாரு. மீதி எல்லா மேட்சுமே நல்ல ரிசல்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏதாச்சும் ஒன்று பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஏதாச்சும் ஒரு இதுல பெர்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதே போல ஹைடன் ஹெரி நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் ஃபிளாப் ரிசல்ட்டே கொடுக்கல. பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு, பேக்கப் இருக்கு, பட் ரொம்ப பேட்டிங் நம்ப முடியாது. பட் பவுலிங்ல வந்து 4 ஓவர் கட்டாயம் பவுல் பண்ணி விக்கெட் எடுக்கிறாரு. அகில் கொஷேன் லாஸ்ட் ஒரு 2 மேட்சாவே தலைவன் வந்து விக்கெட் எடுக்கல. அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து பேக் டு அவங்க ஊருக்கு போறாங்க. ரூதர்ஃபோர்டா இருக்கட்டும், சாய் ஹோப்பா இருக்கட்டும். ஸோ அகில் கொஷேன் இன்னும் நான் வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் வரல. ஸோ வந்ததுன்னா கண்டிப்பா அந்த இடத்த நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல வேற ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தூரஷிஸ் ஃபர்ஸ்ட் எல்லா மேட்சுமே பாருங்க 4 மேட்ச் வந்து 2 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்த பிளேயர். லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் எடுக்கல. அபாட்டை பத்தி நம்ம சொல்லியிருந்தோம். லாஸ்ட் மேட்ச் உள்ள வந்தாரு, 3 விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. ரோட் முர்பி பெருசா அவருக்கான ஓவர் கொடுக்கல இந்த சீசன்ல. ஒருவேளை அகில் கொஷேன் ஆடல அப்படின்னா அவர் வந்து ஒரு ட்ரம் கார்டா நல்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பெர்த்தும் இந்த சீசன்ல நிறைய மேட்ச் வந்து உழப்புறாங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் ஈஸியா வின் பண்ணக்கூடிய ரெனகட்ஸ் கூட மேட்சை சுதர்லாண்டையும் ரோஜர்ஸையும் அடிக்க விட்டு தோத்தாங்க. ஸோ ஃபின்னாலன் கொஞ்சம் ஃபார்ம்ல இருக்கிறாரு. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 4 மேட்சா சரியா ஆடவே இல்லை. அடுத்த ஒரு 3 மேட்சா நல்ல ஒரு ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்கிறாரு. இப்போ வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜோட இருக்கிறாரு. ஆரன் ஹார்டி இந்த ஒரு மேட்ச் 24 ஒரு 34 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பண்ணுவாரு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் பவுலிங் பண்ணலாம். ஆனா லாஸ்ட் மேட்ச்ல பவுலிங் பிராக்டிஸ் வந்து பண்ணி இருக்கிறாரு, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மிச்சல் மார்ஸ் லாஸ்ட் மேட்ச் தான் உள்ள வந்தாரு, டக் அவுட் ஆகி போயிட்டாரு. அண்ட் இன்னைக்கு வந்து இங்கிலீஷ் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க. ஸ்குவாட்ல ஆட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கிலீஷையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து கூப்பர் கோன்லி லாஸ்ட் மேட்சை தவிர்த்து மீதி எல்லா மேட்சுமே கூப்பர் கோன்லி வந்து ஒரு பெஸ்டான ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்த பிளேயர்ல இந்த டீம்ல அவரை சொல்லலாம். பட் லாஸ்ட் மேட்ச் மட்டும் டக் அவுட் பிளஸ் ஒரு ஓவர் பவுலிங் பண்ணியும் ஒன்றும் பண்ணல. அடுத்து டர்னரும் அப்படிதான் லாஸ்ட் 2 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஜோக் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முந்தின எல்லா மேட்சுமே ஒரு 37, 39, 22, 35 சொல்லி ஒரு சராசரி ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஆனா லாஸ்ட் ஒரு 2 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஹோப்சன் எப்போதும் பெருசா யாரும் ஒரு ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு 20+ ரன் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பேட்டர். அடுத்து ஏஸ்டன் ஏகர் வந்து லாஸ்ட் 2 மேட்சாவே விக்கெட் சரியா எடுக்கல. ஆனா பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் சூப்பரானாரு. அது கணக்கு கிடையாது. எல்லா மேட்சும் அந்த மாதிரி அவர் பேட்டிங் ஆடிக்கிட மாட்டாரு. பவுலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சா ஃபார்ம் அவுட்ல தான் இருக்காரு. ரிச்சர்ட்சன் சொல்லவே வேணாம், எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். டை இன்னைக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேத்யூ கெல்லி வந்து லாஸ்ட் 2 மேட்ச் அவரால் தான் அந்த டீம் தோத்துட்டு இருக்கு. ஸோ அதனால ஆண்ட்ரூ டை வந்து அந்த இடத்துல ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டை ஆடினார்னா நல்லாவே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பாரு. பெஹென்ட்ராஃப் சொல்லவே வேணாம், எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர் லிஸ்ட்ல இருக்கிறாரு. மோரிஸும் அப்படிதான். லாஸ்ட் விளாண்ட 4 மேட்சுமே அவரும் வந்து விக்கெட் எடுத்து கொடுத்து நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாரு. ஸோ ஃபார்ம்லனா பெஹென்ட்ராஃப், அப்புறம் மோரிஸ், ரிச்சர்ட்சனு, அதுக்கப்புறம் வந்து கூப்பர் கோன்லி, அடுத்து வந்து இப்போதைக்கு பாத்தீங்கன்னா ஃபின்னாலன்லாம் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. யார் யார் எப்படி உங்களுக்கு ஸ்கோர் பண்ணாங்கிறது உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னைக்கு வந்து டிஃபரன்ஷியலா தான் நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது மஸ்ட் பிக் ஆப்ஷன். அதாவது இன்னைக்கு உங்களுடைய ஃபேண்டசி டீம்ல நம்ம வந்து ஆல்ரெடி யார் யார் எப்படி ஃபார்ம்ல இருக்காங்க, எப்படி ஆடுறாங்கிறது எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ எப்படி டீம்ஸ் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒரு 80ல இருந்து 95% பேர் வந்து இன்னைக்கு வந்து இந்த 6 பேரை வந்து கட்டாயமா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா தூரஷிஷ், ஏன்னா மினிமம் லாஸ்ட் 2 மேட்ச் விக்கெட் எடுக்கலனாலும் இன்னைக்கு வந்து கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு. அதனாலதான் எல்லாருமே வந்து அவரை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆல்மோஸ்ட். அதே போல பிலிப்பி வந்து ஒரு 15 ரன் ஆடி கொடுத்துட்டு
போனா கூட அது யூஸ்ஃபுல் தான். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து அந்த விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்லயே ஒரு சில மேட்ச் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 16 பாயிண்ட் கிட்ட வாங்கி கொடுக்குறாரு. பிளஸ் பிளேயிங் 11 சேர்ந்து ஒரு 40+ பாயிண்ட் வந்து வாங்கிடுறாரு. வின்ஸ் எல்லாருமே போக்கஸ் பண்றாங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு மேட்ச் அடிச்சாருன்னா இன்னொரு மேட்ச் அடிக்கல. ஸோ அடிக்காம போனா கூட செலக்டட் பெர்சன்டேஜ் இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, எடுக்காம போனாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப நீங்க ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போறீங்கன்னு வைங்களேன், கண்டிப்பா வின்ஸ் உங்க ஆப்போனன்ட் கண்டிப்பா பிக் பண்ணி இருக்கிறான். ஏன்னா 90% பேர்கிட்ட வின்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் போகும்போது வின்ஸ் வந்து 100 ரன் அடிச்சா கூட பிரச்சனை கிடையாது, டக் அவுட்ல போனா கூட பிரச்சனை கிடையாது. ரீசன் 2 பேருமே எடுத்திருப்பீங்க. அதுவே நீங்க எடுக்காம போய் வின்ஸ் ஒரு 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட நீங்க தோக்குறதுக்கு காரணமா இருக்கும். ஸோ அதனால சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேரை அதிகமா செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சேஃபான பிக்கு கூட. அதே மாதிரி பெர்த்ல வந்து பாத்தீங்கன்னா பெஹென்ட்ராஃப் விளாண்ட எல்லா மேட்சுமே ஒரு விக்கெட்னா கூட 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்குறாரு. அதே மாதிரிதான் ரிச்சர்ட்சன் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எல்லா மேட்சுமே வந்து கன்சிஸ்டன்சியா எடுத்து கொடுக்கக்கூடிய பிளேயர். ஒரு மேட்ச் 4 விக்கெட், அடுத்த 2 மேட்ச் விக்கெட் எடுக்காம போயிட்டு அடுத்த மேட்ச் ஒரு 3 விக்கெட், அப்படி கிடையாது. எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலர்ஸ் அப்படின்னா பெஹென்ட்ராஃப், ரிச்சர்ட்சன். அதே போல கூப்பர் கோஹ்லியும் பேட்டிங் 2 டவுன் வர்றாரு. ஒரு 15ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்குமே சராசரியா ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. அது போக பாத்தீங்க அப்படின்னா பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. ஒரு 2ல இருந்து நல்லா பவுல் பண்ணாராம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ணும்போது நல்லா எக்கனாமி மெயின்டைன் பண்ணி ஒரு 6 பால்ல ஒரு 6 ரன் கொடுக்குறாரு. 2வது ஓவர் பவுல் பண்ண கொடுப்பாங்க, அதுலயும் நல்லா பவுல் பண்ணிட்டாரு அப்படின்னா முடிச்சிருவாங்க. இல்ல அந்த 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஓவர் போகும். ஸோ அதனால இந்த 6 பேரையுமே நீங்க வந்து மஸ்டா வந்து இப்போ ஒரு 10 டீம் போடுறீங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் இவங்களை வந்து ப்ரிப்பேர் பண்றதுல தப்பு இல்லை. ஏன்னா குறைஞ்சது இவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து மினிமம் ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. அடுத்ததா பார்க்கக்கூடியது ஸ்மால் லீக்ல போக்கஸ் பண்றது யாரெல்லாம் பண்ணலாம். ஸ்மால் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மளும் சரி நம்ம ஆப்போனன்ட்டும் சரி எப்படி போக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்மால் லீக்ல ஒரு 55ல இருந்து 75% உள்ள பிளேயர்ஸ் வந்து நம்மளும் சரி நம்ம ஆப்போனன்ட்டும் சரி போக்கஸ் பண்ணுவோம். அதுல வந்து அபாட், ஏன்னா அந்த டீமோட பெஸ்ட் பவுலிங் அட்டாக்கிங்கா இருக்கிறாரு. கண்டிப்பா அவர் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். மினிமம் பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. குறைஞ்சது வந்து ஒரு 35ல இருந்து ஒரு 65 வரைக்கும் ஃபேண்டசி பாயிண்ட் கூட வாங்கி கொடுப்பாரு. ஒரு விக்கெட் எடுத்தாருன்னா 35, 2 விக்கெட் எடுத்தா 65+ போயிடுவாரு. அதே மாதிரி ஜாக் எட்வர்ட்ஸ் வந்து பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. பேட்டிங் வந்து கொஞ்சம் லோ ஆர்டர்ல தான் வர்றாரு, 5 விக்கெட் போனதுக்கு அப்புறம் தான் வர்றாரு. அதனால அவரால் பெருசா ஸ்கோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் இந்த பிட்ச் வந்து பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிட்ச் அப்படிங்கும் போது ஒரு 20 ரன் அடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா கூட அவர் வந்து ஒரு பெஸ்ட் ஸ்மால் லீக் பிளேயரா வந்துருவாரு. அதே போல ஹைடன் ஹெர்ரோ அப்படிதான். நீங்க இதுவரைக்கும் சிட்னி சிக்ஸர்ஸ்ல இன்ன வரைக்கும் நடந்த மேட்ச்ல ஃபிளாப் ஆகாத ஒரு பிளேயர்னா அது வந்து கெர்ரு தான். ஏன்னா ஒரு விக்கெட் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் கேரண்டி. பிளஸ் நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன்னு கூட அடிச்சு கொடுத்துருவாரு. டாப் ஆர்டர்ஸ் லாஸ்ட் மேட்ச் எப்படி டாப் ஆர்டர்ஸ் வந்து அவுட் ஆகி போகும்போது அப்படி அவுட் ஆகி போனாங்க அப்படின்னா அவருக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு கூட கண்டிப்பா இருக்கு. இன்னைக்கு பெர்த் வேற பவுலிங் அட்டாக் நல்லா ஸ்ட்ராங்கான உள்ள டீம். அப்போ டாப் ஆர்டர்ஸ் அவுட் ஆனாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து நமக்கு ஸ்மால் லீக்ல நல்லா போக்கஸ் பண்ணிக்கலாம். அதே போல ஃபின் ஆலன் இனிஷியல்ல ஓப்பனிங் ஆடுறாரு. ஒரு ஒரு குறையாம வந்து நமக்கு ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள ஆடி கொடுத்தாருன்னா கூட ஒரு விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அதனாலதான் அவரை வந்து 80% பேர்கிட்ட செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. மற்ற எல்லாரையுமே பெருசா செலக்ட் பண்ணல. அவங்க மிச்சல் மார்ஸை போக்கஸ் பண்ணல, ஆரன் ஹார்டியை போக்கஸ் பண்ணல, ஆனா ஃபின் ஆலன் எல்லாரும் எடுத்திருக்கிறாங்க. அதே போல மோரிஸ் விளாண்ட லாஸ்ட் 4 மேட்ச் பாருங்க, தொடர்ந்து 4 மேட்சும் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாரு. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் போலர். அதிகபட்சம் நீங்க 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல டர்னர் வந்து கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ் பிக் தான். இந்த 6 பேர்ல கம்மியா செலக்ட் பண்ண பிளேயர்னா அது வந்து டர்னர் தான். பட் நீங்க ஃபர்ஸ்ட் லாஸ்ட் 2 மேட்ச் டக் அப்படிங்கறதுனால தொடர்ந்து ஃபார்ம் அவுட் ஆயிட மாட்டாரு. இந்த மேட்ச் நீங்க குறையாம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படிங்கிறதுனால நான் டர்னரை வந்து ஸ்மால் லீக்ல உங்களுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஸ்மால் லீக் டீம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா
நீங்க இந்த ஒரு 6 பேரையும் மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க. அபாட்டு, ஜாக் எட்வர்ட்ஸ், கெர்ரி, டர்னர், மோரிஸ், ஃபின் ஆலன். ஏன்னா உங்க ஆப்பனண்டும் இந்த 6 பேரை தான் கண்டிப்பா போக்கஸ் பண்ணுவாங்க. எப்பவுமே நம்ம ஆப்பனண்ட் வழியில நம்ம சிந்திக்கணும். கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய ட்ரம்ப் கார்டு பிக்ஸ். இன்னைக்கு உங்களுடைய ரிஸ்கான பிக்ஸா யாரை யூஸ் பண்ணலாம்? ட்ரம்ப் கார்டு பிக்கா வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய 10ல இருந்து 30% தான். ஃபர்ஸ்ட் அகில் கொஸ்டினை நான் சொல்லுவேன் சிட்னி சிக்ஸர்ஸ்ல. ஏன்னா அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஸ்குவாட்ல ஆட் பண்ணியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, இல்ல டாடா பை பைன்னு சொல்றாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா சாய் கோப்புக்கு, ரூதர்ஃபோர்டுக்கு, லாக்கி ஃபெர்குசனுக்குலாம் டாடா பை பை சொல்லியாச்சு. ஸோ அகில் கொஸ்டின் அதுல ஒரு டவுட்டு. ஆனா இருந்தாலும் கம்ப்ளீட்டா ஒரு 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு ஸ்குவாட்ல இருந்தாருன்னா அதை பார்த்துக்கோங்க. அடுத்து மோசஸ் ஹென்ரிக்யூஸ் மேட்ச் ஒரு 50 அடிச்சாரு. ஸோ இன்னைக்கு வந்து அவங்க வின்ஸ் பிலிப்பி எல்லாம் பெருசா நம்ப முடியாது. நம்ம அவங்க அடிச்ச அன்னைக்கு ஸ்கோர் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்கோர் பண்ணிக்கிற மாட்டாங்க. அப்படிங்கிற கட்டத்துல ஒரு 30ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே போல டாட் முர்பி, ஸோ இவரும் வந்து பெருசா அவருக்கு வந்து ஓவர் கொடுக்கறது இல்லை. அதிகபட்சம் ஓவர் கொடுத்தாங்கன்னா 1 ஓவர் 2 ஓவர் கொடுக்குறாங்க. ஒருவேளை இன்னைக்கு ஸ்பின்னுக்கு சப்போர்ட் கிடைச்சது அப்படின்னா ஒரு 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் இல்லைன்னா ஒரு 2 விக்கெட் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்ஸ்ல செம்மையான பிக்கா இருக்கும். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ்ல லோ பெர்சன்டேஜ்ல ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணணும்னா அகில் கொஸ்டின் ஸ்குவாட்ல இருந்தாருன்னா மோசஸ் ஹென்ரிக்யூஸ் அண்ட் டாட் முர்பி, இந்த 3 பேரையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே இது இங்க பாத்தீங்கன்னா பெர்த்ல ஆரம் ஹார்டி, ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ்ல ரொம்பவே கம்மியா இருக்கிறாரு, 20% கீழே தான் இருக்கிறாரு. பிளஸ் நமக்கு வந்து பேட்டிங் ஆர்டர் ஆனா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. பட் அந்த பவுலிங் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணாருன்னு சொன்னாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் மிச்சல் மார்ஷல் சொன்னாரு ஆரம் ஹார்டி வந்து பிராக்டிஸ் பண்ணாரு, லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணல. இந்த மேட்ச் ஒருவேளை பவுல் பண்ணாருன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மிச்சல் மார்ஷல் நல்ல ஒரு ஃபார்ம்ல தான் டெஸ்ட் ஓரளவுக்கு டீசெண்டா தான் ஆடினாரு. இந்தியா கூட அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எல்லாருமே, பட் அவரும் அது மாதிரி ஆடினாரு. பட் நல்ல ஒரு ட்ரம்ப் கார்டா பாக்குறேன். டை இன்னைக்கு மேத்யூ கெல்லிக்கு பதிலா டை உள்ள வந்தார் அப்படின்னா கண்டிப்பா பிக் பண்ணுங்க. நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷனா இருப்பாரு. ஏன்னா விளாண்ட நீங்க பார்த்திருப்பீங்க ஃபார்ம்ல எல்லா மேட்சுமே டை கிட்ட இருந்து மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். மிச்சல் மார்ஷ் கிட்ட இருந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு 30+ ரன் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு ட்ரம்ப் கார்டை நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 3+3 6 பேரையும் இன்னைக்கு மேட்ச்ல நீங்க ட்ரம்ப் கார்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 6 பேர்ல இருந்து ஒருத்தரையோ 2 பேரையோ கண்டிப்பா செலக்ட் பண்ணி பாருங்க. ஃபைனலா நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம். ஸோ ஃபைனல் நம்மளுடைய ஸ்மால் லீக் டீம் பாத்தீங்கன்னா மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல வச்ச பிலிப்பி, வின்ஸ், டூரசிஸ். இங்க பாத்தீங்கன்னா கூப்பர் கோன்லி, பெஹென்ட்ராஃப், ரிச்சர்ட்சன். ஸோ இந்த 6 பேர் 1 2 3 4 5 6 இந்த 6 பேரையுமே நான் வந்து மஸ்ட் பிக் லிஸ்ட்ல கொடுத்ததுனால என்னோட ஸ்மால் லீக் டீம்ல நான் அவங்களை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அடுத்து சேஃபான ஸ்மால் லீக் பிளேயர் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து டர்னரை பார்த்தோம், ஜாக் எட்வர்ட்ஸை பார்த்தோம், கெர்ரை பார்த்தோம், மோரிஸ் பார்த்தோம், அபாட்டை பார்த்தோம். ஸோ சேஃபா தான் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் டீம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சேஃப். இதுல எந்த ஒரு சின்ன ரிஸ்க் கூட நம்ம எடுக்கல. சோ உங்களுடைய அந்த ட்ரம்ப் கார்டு பிக் இருக்குல்ல, ஒரு 6 பேர் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். அந்த 6 பேர் லிஸ்ட்ல நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து தோப்பாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிலிப்பிக்கு பதிலா ஃபின் ஆலனை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா இந்த டர்னர் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிச்சல் மார்ஷ், அப்படி இல்லைன்னா ஆரம் ஹார்டி, இந்த 2 பேர் வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ல இருக்கிறாங்க. மற்றபடி நீங்க ரொம்ப பெருசாலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. ஸோ டர்னருக்கு பதிலா மிச்சல் மார்ஷ் எடுத்துட்டு வரலாம், இல்ல இது எடுக்கலாம். இல்லைன்னா பிலிப்பிக்கு பதிலாக கூட நீங்க எடுக்கலாம். இல்லைன்னா வின்ஸுக்கு பதிலாக கூட இந்த ஆப்ஷன் நீங்க எடுக்கலாம். சிட்னி சிக்ஸர்ஸ் தோப்பாங்க, ஏன்னா வின்ஸ் வந்து எல்லா மேட்சுமே அடிப்பாருன்னு சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாம இந்த பவுலிங் அட்டாக் பெர்த்ல வந்து ஸ்டார்டிங்ல செம்மையா இருக்கும். அதனால நீங்க வின்ஸுக்கு பதிலாக கூட எடுக்கலாம். பட் வின்ஸுக்கு பதிலாக எடுத்தீங்கன்னா நான் நிலைமையை சொல்லிட்டேன், வின்ஸோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 90%. அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அவர் டக் அவுட்ல போனா கூட ஸ்மால் லீக்ல பெருசாலாம் உங்களுக்கு வந்து இம்பாக்ட் இருக்காது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் பாத்தீங்கன்னா கூப்பர் கோன்லிக்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். ஜாக் எட்வர்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன்ல டூர்வசிஸ்க்கு ஒரு பெஸ்ட் விசி அண்ட் பெஹென்ட்ராஃப்க்கு வந்து ஒரு பெஸ்ட் விசி. இந்த மாதிரி இந்த 4 பேருக்குமே நீங்க வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போகிறதுல தப்பே கிடையாது ஸ்மால் லீக்ல. ஸோ வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். புது விதமான முயற்சி,
எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.